வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி. கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி. 10ல் ஒரு கிரகம் இருந்தால், அதாவது குரு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 10ல் இருக்கிற மாதிரி தான். இத்தனை நாள் வரைக்கும் வக்கரத்தில் இருந்தார். இப்போ வக்கர நிவர்த்தியாகி நேரடி பாதையில் போகிறார். இவர் கன்னிராசிக்கு என்ன பலன்களை கொடுப்பார்? இந்த குரு பகவான் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு சுகாதிபதி, களத்திராதிபதி, 4-7 குடைய அதிபதி. கண்டிப்பாக கன்னிராசி என்பவர்கள் கடுமையாக உழைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொத்து சுகம் கண்டிப்பாக இருக்குங்க. வீடு மனை ஏதாவது இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் உபயராசி அப்படிங்கிறனால கலைத்திரம் அப்படிங்கிறது ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, தாமரை இலை தண்ணி மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. அப்படியே இந்த பற்றோடு பற்றற்று இருங்கிற மாதிரி குடும்பத்தில் அஃபெக்ஷன் இருக்கும். அதே சமயம் சாதாரணமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த குரு பகவான் 10ஆம் இடம் அப்படிங்கும்போது ஜீவனஸ்தானத்தில் அசுப கிரகம் இருந்தால் நல்லது. ஆனால் இந்த சுப கிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பை கொடுப்பார் எல்லாமே. ஏன்னா இதில் அவங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொண்டு வரும்போது உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். அதுக்காக தான் இவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும், உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கும்போது பார்வை பலம் இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்துல தான் அவர் வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஏகப்பட்ட தொழில் மாற்றங்கள் அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றமும் கிடைச்சிருக்கு. வேறு உத்தியோகத்துக்கு போயிருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் சர்வே பண்ணி நல்லபடியாக வந்துருக்காங்க. ஏன்னா கன்னி ராசிக்கு அதிபதி புதன், உங்களுக்கே தெரியும். அப்போ புதன் அப்படிங்கும்போது அறிவு மூலமாக அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறது தான் உண்மை கன்னிராசி அன்பர்கள். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் படிப்பு ரீதியாக, ஏன்னா கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, இன்னொன்று 10ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி. இதெல்லாம் பொதுவாக பார்த்தோம்னாக்கா இந்த கிரக அமைப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கு. படிப்புங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? எப்படி அப்படின்னா கண்டிப்பாக அவங்க முயற்சி எடுத்து தான் படிக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சனி ஜென்மராசியை பார்க்குறாரு. 7ஆம் பார்வை ஸ்ட்ரைட் அப்படிங்கும்போதே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தவறி போகும். ஏன்னா இப்போல்லாம் நிறைய உங்களுக்கே தெரியும், சோஷியல் மீடியா நிறைய இருக்குது, மொபைல் சிஸ்டம், இந்தமாரி எல்லாரும் குழந்தைகள்லாம் அதில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணினாங்கன்னா இவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம். இருந்தாலும் மனசில் குழப்பம் இருக்கத்தான் இருக்கும். பெண்களுக்கு உண்டான ஆரோக்கியம் ஃபஸ்ட்லேயே அதை சொல்லிட்டீங்க. அந்த ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்கும் பொதுவாக சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது. இன்னொன்று உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு பாதிச்சிருக்கு, அதாவது கன்னிராசியில். இன்னொன்று தசாபுதி ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த குருவோட வக்கர நிவர்த்தி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர்னாக்கா ஒன்று வேலை, இன்னொன்று தொழில், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உத்தியோகத்துக்கு போகிற பெண்களாகட்டும், அதே சமயம் தொழிலில் இருக்கிற பெண்களாகட்டும், ஏன்னா நிறைய பேர் இப்போ தொழில் அதிபர்களாக இருக்காங்க பெண்கள், அவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆறார் அப்படிங்கும்போது, ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கும்போது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். அதுக்கப்புறம் அவர் வரக்கூடிய இடம் லாபஸ்தானம். ஸோ லாபத்தை கொடுக்கறதுக்காகத்தான் 10ஆம் இடத்தை அந்த மாதிரி வச்சது. என்னென்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க 10ஆம் இடத்துல உழைக்கிறாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு பாசிட்டிவாக 11th பிளேஸில் கிடைக்கும். அதுவும் 11th பிளேஸில் அவங்க உச்சம். அதனால் உச்சமடைந்த ஒரு கிரகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்போ இவங்க அதை எடுத்துக்கிட்டு நல்லா உழைக்கணும். கண்டிப்பாக உழைச்சா அவங்க தொழிலதிபர்கள் இன்னும் பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரொமோஷன் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீப காலமாக ஒரு சில பேருக்கு வேலை இழப்பெல்லாம் வந்திருக்கு. இன்னொன்று ப்ரொமோஷனுக்கெல்லாம் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? இந்த 10ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு எப்படியாவது கொடுப்பாரா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது? அதாவது தொழில் வேலை வாய்ப்புக்கு எப்படி இருக்கும்? அதாவது ஆண்கள் பெண்கள் பொதுவாகவே கண்டிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் சொன்னது ரொம்ப அற்புதம். என்னென்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் மாறுதல் கிடச்சிருக்கு. உத்தியோகமே போயிட்டு ஒரு 2-3 மாதம் வீட்லேயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க முயற்சி எடுத்து இப்போ ஒரு சர்வே பண்ணணுமேங்கிறதுக்காக ஒரு ஜாபுக்கு போயிருக்காங்க. அது கூட நிலைக்காதாங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஒரு பயம் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ 10ஆம் இடம் அப்படிங்கும்போதே குரு சுபகிரகம் நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னாலும் ஒரு மாற்றத்தை தான் கொடுப்பார். எதுக்காக அந்த மாற்றம் அப்படின்னா ஒரு இனிமையாக அமையணுங்கிறதுக்காக தான் இந்த மாற்றம். பட் இன்னுமே 80 நாட்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தான் கொடுப்பார். இப்போ அரசியல்வாதிகளுக்கு, ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு இப்போ அஷ்டம சனி கிடையாது, 7ஆம் இடத்துல தான் சனி நேரடியாக ராசி பார்க்குறாரு. ஒன்று நிறைய அவங்களுக்கு உண்டான தண்டனையும் கொடுக்குறாரு.
அதாவது வாக்குவாதங்கள் மூலிமா நிறைய பேருக்கு வந்து கன்னிராசியில் அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. இன்னொன்று ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு. இது குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் கிடச்சிருக்கு. இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். இதனோட மாற்றம் என்னமா இருக்கும்? வக்ர நிவர்த்தி ஆகும்போது கண்டிப்பாக இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல இடமாற்றம் கிடைக்கும். எப்படின்னா இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அப்படின்னா சாதாரணமாக ஒரு உறுப்பினராக இருப்பார், அவர் திடீர்னு ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை இந்த மாதிரி ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பதவி கொடுக்குறவரே வந்து குரு பகவான் தனக்காரகன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கண்டிப்பாக ஒரு பதவி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் கொஞ்சம் போராடித்தான் ஜெயிக்கணும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை, அதாவது 7ஆம் பார்வையை அவங்க ஜென்மராசியே பார்க்குறதுனால கொஞ்சம் அந்த லேசினஸ், ஒரு உடலில் அசதி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அட இன்றைக்கி வேணாம்ப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கடுமையாக போராடினா தான் அந்த கலைத்துறையில் அவங்க சாதனை பண்ண முடியும். கண்டிப்பாக. ஜென்ரலாக பொதுவாக வந்து இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இது எப்படி இருக்குன்றது மட்டும் சொல்லுங்கள். ஜென்ரலாக பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு ஏணியில் ஏறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ ஏணியில் ஏறிட்டால் கூட கடைசி படிக்கு போனால் தான் நமக்கு வெற்றி. இப்போ லிஃப்ட்டில் ஏறுறோம், நம்ம 17ஆவது மாடிக்கு போகிறோம் அப்படின்னா 1ஆவது ஃப்ளோர் வந்தோடனே நமக்கு வந்து அந்த இடம் வந்துடாது. ஸோ 1 2 3ன்னு போனால் தான் 17th ஃப்ளோர் நம்ம இது பண்ணலாம். அது மாதிரி இவங்க கொஞ்சம் போராடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 80 நாட்கள் அவங்களுக்கு மிக பிரமாதமான வெற்றியை கொடுக்கும். பரிகாரம், அதாவது 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா, அதாவது இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பண்ணீங்கன்னா ஒரு கடன் பிரச்சனை தீரும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து அவங்க எதிர்பார்க்கறது மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி அதாவது இந்த பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களோட பார்வையில் என்ன பரிகாரம் பண்ணலாம்? இவங்க கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஏன்னா கன்னிராசி அப்படின்னாலே புதனுக்கு பெருமாள் தான். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை போட்டு பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு வரட்டும். அது பண்ணாலே அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். அதேமாரி குரு பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து 4 7 குடைய அதிபதி அப்படிங்கும்போது 4ஆம் இடமும் வேலை செய்யணும், களத்திரமும் வேலை செய்யணும், வாழ்க்கை துணை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா களத்திரம் அப்படிங்கும்போது இந்த சனி பகவான் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு வந்து கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஏதோ ஆப்ரேஷன் ஆகிருக்கு, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஆகிருக்கு. அதேமாரி பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு ஏதோ ஆகிருக்கு. ஏன்னா வாழ்க்கை துணை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா பெருமாள். அடுத்தபடியாக இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கடன் சுமை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு யார்கிட்ட கடன் அதிகமாக இருக்குதுன்னு எழுதி வச்சுக்க சொல்லுங்கள். எழுதி வச்சுக்கிட்டு செவ்வாய் ஹோரையில் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க சொல்லுங்கள். அவங்க அந்த இப்போ ரமேஷுங்கிற ஒரு பேரில் வாங்கியிருக்காங்க, அவர் கொடுத்துருக்காரு, இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2000 திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னா செவ்வாய் ஹோரை, செவ்வாய்க்கிழமை 6லேருந்து 7 ரொம்ப அற்புதம் எடுத்து வச்சுட்டாலே போகிறோம். அது அப்புறம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். அவர் பேர் ரமேஷ்னு போட்டு அந்த 2000 எடுத்து கவரில் போட்டு வச்சுட்டாலே அவங்க கொடுத்தாலே கடன் சுமை கண்டிப்பாக குறையும். அப்போ இந்த குரு பகவானும் ஃபேவரபுளாக 11th பிளேஸ் வரும்போது மிக பிரமாணமாக அருமையாக இருக்கும். ஆக இந்த பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வரட்டும். அதேமாதிரி கடன் சுமை இருக்கிறவங்க செவ்வாய் ஹோரையில் பணம் எடுத்து வச்சுட்டு அந்த கடன் அடைக்கட்டும். இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.